ஏக்கா ஒரு வழியா என் சம்மந்திக்காரிய அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. உன் சம்மந்திக்காரி மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளான்னு நீ சந்தோஷமா தான் இருக்க. ஆனா உங்க மாமியார் கண்ணீரெல்லாம் வடிக்காவோ? பெத்த பாசம் இருக்கதனக்கா செய்யும். இத்தி மேனகாவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன்னு ஒரே கவலையோட இருக்கீளோ? இல்ல மருமோள, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கவலையில கண்ணீரை வடிச்ச மாதிரி இருந்துச்சு. மருமோள, அது கவலை இல்ல, ஆனந்த கண்ணீர். மகா அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் இதே கவலையா தான் இருக்கும். கொஞ்சம் ஆனந்த கண்ணீரும் வரும். ஆமா, என் வீட்டுக்காரரை காணல. வேன்ல ஏத்தி விட்டோம்ல, அவரும் கூடவே போயிட்டாரா என்ன? என்னதே உங்க மகனும் தங்கச்சி வீட்டோட போய் செட்டில் ஆயிரலாம்னு பாத்தாரோ? சின்ன பொண்ணு, நான் இங்கதான் இருக்கேன். அதானே பார்த்தேன். என் மவளை எப்படியோ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டா. இனி அடுத்தது என்ன என் மேல வரும் என் மருமகளுக்கு? நான் அவளை அடிச்சதை இன்னும் ஞாபகம் வச்சிருப்பாள? அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வராத மாதிரி நாம அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கிடணும். யாமக்கா, தங்கச்சி அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாளேன்னு சோகமா இருக்கியோ? ஆமாம்மா. என் மவனுக்கு என் மவன் மேல என்ன பாசம்! அண்ணன் தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். வாமா, நீ வேற. என் மாப்பிள்ளைக்கு கொடுத்த வாக்குறுதிய என்னால காப்பாத்த முடியலையேன்னு தான் சோகமா இருக்கேன். என்ன மக்கா சொல்லுதா? மருமகளுக்கு வாக்குறுதி கொடுத்தியா? என்னன்னு என்கிட்ட சொல்லாமக்கா. நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுதே. அதான் எல்லாருமே சேர்ந்து தங்கச்சிய வேன்ல ஏத்தி அனுப்பிட்டேல. அப்புறம் இனி என்ன பண்ண முடியும்? என்னதே உங்க மகன் உங்ககிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்ல மருமோள, ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன்னு சொன்னதுக்கு வேற ஒண்ணு இல்ல. பாத்தியால மாணிக்க, என் மருமோள அவ சம்மந்திக்காரி மேல என்ன பாசம் தெரியுமா? நீ உன் தங்கச்சிக்கு அண்ணனா இருந்து செய்ய வேண்டிய எல்லா கடமையும் மைனியா இருந்து என் மருமவ தான் செய்தா. நான் இப்ப என் மவன்கிட்ட சொல்லதே எல்லாத்தையும் என் மருமவ கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. ஆமா ஆமா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. என் மருமவ மாதிரி தங்கமான குணமுள்ள மருமவ இந்த ஊர்ல யாருக்காவது கிடைச்சிருக்குமால? சின்ன பண்ணே, உன் மாமியாரு அவ மகன் கிட்ட உன்னை பத்தி எப்படி எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருக்காவோ? ஏக்கா சோழியாங்குடுமி சும்மா ஆடாதுக்கா. எங்க மாமியாரு என்ன உங்க வீட்டுல வச்சு அடிச்சவ பத்தியலா, அத நான் மறந்துடணும். அதுக்கு தான் இந்த பாராட்டெல்லாம். என்ன சின்ன பொண்ணு, என்னமோ உங்க மாமியார் உங்ககிட்ட சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா? ஏக்கா எங்க மாமியார பத்தி எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. என்ன பத்தி யார்கிட்டயாவது புகழ்ந்து பேசினாவன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தெரியாமலாக்கா இருக்கு. நல்ல மாமியாரு, நல்ல மருமவ. ஏத்தே எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. மருமவள, அதுக்குன்னு உன்னை பத்தி பெருமையா என்னால பேசாம இருக்க முடியுமா? அதெல்லாம் சரிதான் தே. நீங்க புகழ்றதெல்லாம் நிப்பாட்டிருங்க. என்ன நீங்க என்ன மரகதக்கா வீட்டுல வாசல்ல வச்சு அடிச்சிங்கல்ல, அத நான் மறந்துட்டேன். மருமவள, அதே நான் தெரியாம. ஏத்தே அத நான் மறந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு தானே என் வீட்டுக்காரர்ட்ட என்ன பத்தி இப்படி எல்லாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்குதியே. மருமவள, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க தே, மேனகாவை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதனால நீங்க என்ன அடிச்சதை நான் மறந்துட்டேன். அதனால இனி புகழ்றதெல்லாம் நிப்பாட்டிருங்க தே. எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. மருமவள, உன்ன மாதிரி மருமவ கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா? யாருக்கிட்ட தே எவ்வளவு தே கொடுத்திய? போ மருமவள, உனக்கு எல்லாமே காமெடி தான். எப்பாடா, நான் என் மருமவளை அடிச்சதை அவ மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வா மருமவள, உனக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செஞ்சு தரேன். சின்ன பொண்ணு, அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புது என்ன? ஏக்கா கொஞ்சம் இருங்கக்கா, நானும் உங்க கூட வாரேன். ஏத்தே நீங்க பால் கொழுக்கட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துருது. என்ன? சரி மருமவள. ஏல நீயே இப்படி நின்னுட்டு இருக்க? வா வீட்டுக்குள்ள போவோம். ஏக்கா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குக்கா. என்ன சின்ன பொண்ணு, அதான் உன் சம்மந்திக்காரி ஊருக்கு கிளம்பி போயிட்டாளே, அப்புறம் என்ன சந்தேகம்? அதுதான்க்கா சந்தேகம். என்னன்னு தெளிவா சொல்லு சின்ன பொண்ணு. ஏக்கா உங்க வீட்டு வண்டியில பெட்ரோல் இருக்குல்ல? ஆமா சின்ன பொண்ணு, எதுக்கு பெட்ரோல் வேணுமா உனக்கு? பெட்ரோல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா, வண்டி தான் வேணும். வாங்க போவோம். பெட்ரோல் இருக்கான்னு கேக்கா, இப்ப வண்டி வேணும்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு கேக்கா? ஏக்கா சீக்கிரமா வாங்க. இந்த வாரே சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே மேனகாவை ஊருக்கு அனுப்பி வச்சிட்டாளா? வேன்ல அவ தான போயிட்டு இருக்கா. இவ ஊருக்கு போயிட்டான்னா அப்புறம் அவ வீட்ல இருந்து வாசில எப்படி முருங்கக்கீரை நமக்கு கிடைக்கும்? சின்ன பொண்ணு சரியான ஆளுதான். சொன்ன மாதிரியே சம்மந்திக்காரிய மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாளா? மைனி சம்மந்திக்காரி சண்டையில கடைசில நான் என் மாப்பிள்ளை கிட்ட அடி வாங்கினதுதான் மிச்சம். சம்மந்திக்காரிய ஊருக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு எங்க மைனிக்காரி மாமியார் வீட்ல நல்ல சந்தோஷமா இருக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காளோ. இந்த கோல்முட்டி கீதா இருக்க வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே விட மாட்டேன். என் வேலையை நான் காட்டதானே போறேன். மேனகா, மேனு, நிறுத்துங்க, வேலை நிறுத்துங்க. என்ன கீதாக்கா, எதுக்கு கூப்பிட்டிய? மேனு, இப்படி சொல்லாம கொள்ளாம மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டியா? இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்கு? என்னக்கா செய்ய, எங்க மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கும் பிடிக்கலதான். ஆனா எங்க அம்மா, மைனி, எங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படி வேன்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாவக்கா. இங்க பாரு மேனகா, உனக்கு இனி யாரு இல்லன்னு நினைச்சிடாத. அதான் நான் இருக்கம்ல. முதல்ல வேனை விட்டு கீழே இறங்கு. டிரைவர் தம்பி, வேனை நிப்பாட்டுங்க. ஏற்கனவே வேனை நிப்பாட்டி தாங்க வச்சிருக்கு. எதுக்குக்கா என்ன வேனை விட்டு கீழே இறங்க சொன்னீங்க? என்ன காரியமாட்டா? என்ன மேனகா
மைனிகாரி பிளான் போட்ட மாதிரியே உன்னை அழகா வேன்ல ஏத்தில உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. என்னக்கா சொல்லுதியே? என் மைனிகாரி பிளான் போட்டாவளா? ஆமா, பின்ன நீங்க வீட்ல இருந்தேன்னா அவளால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நீ என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டோ பத்தியா? அது உங்க மைனிகாரிக்கு பொறாம. என்ன சின்ன பொண்ணு, எங்க கூட்டிட்டு போற? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஏக்கா, நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. அட என்னன்னு சொல்ல? ஏக்கா, அங்க பாருங்க. என்ன சின்ன பொண்ணு, இந்த கோல் முட்டி கீதா மேனகட்ட நின்னு பாடு பேசிட்டு நிக்கா? அக்கா, நான் சந்தேகப்படுதேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அது இதுதான். வேணு எங்க வீட்ல இருந்து கிளம்பும் போதே இந்த கீதை துள்ளி குதிச்சு ஓடுனா. அப்பமே நினைச்சேன் இங்கதான் வருவான்னு. இந்த கோல் முட்டி கீதாவுக்கு எவ்வளவு திமிரு! அவ திமிர அவளோட வச்சுக்கிடணும். என்கிட்ட எல்லாம் காட்டுனான்னு வச்சுக்கிடுங்க. நான் வாரமிட்டி உனக்கு. நீ என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டோ பத்தியா? அது உங்க மைனிகாரிக்கு பொறாம. ஆமாட்டி, பொறாமதான். மரகதக்கா, சின்ன பொண்ணு, அப்புறம் இந்த கமலக்கா எல்லாருமே என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்காவோ தெரியுமா? அதெல்லாம் நடக்கல மேனகா. நான் உன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க பத்தியா? அதான் உங்க மைனிகாரிக்கு பிடிக்கல. நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி பாசமா பழகுதம் பத்தியா? நம்ம ரெண்டு பேரையும் மெயினா பிரிச்சிரணும். அதான் உங்க மைனிகாரிக்கு நோக்கமே. அட பியாதி எடுப்பா, என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த கோல் முட்டி கீதா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோமா? இந்த கோல் முட்டிக்கு என்ன திடீர்னு கிறுக்கா பிடிச்சிருக்கு? கீதாக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு பயத்துலதான் உங்களை எங்க மைனிகாரி கிட்ட மாட்டி விட்டுட்டேன் பாத்துடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல மேனகா. அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுல சகஜம் தானே. நான் அத பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்கல. என்னது, இவ ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சியுமா? சின்ன பொண்ணு, இந்த கோல் முட்டி கீதா பேசுறத கேட்டா எனக்கு அவ்வளவு எரிச்சலா வருது பத்துக்க. அவளை தூக்கி போட்டு மிதிக்கலாம் போல தோணுது. ஏக்கா, கொஞ்சம் பேசாம இருங்கக்கா. இன்னும் இந்த கோல் முட்டி கீதா வாயில இருந்து என்னெல்லாம் வருதுன்னு பாப்போம். இங்க பாரு மேனகா, உனக்காக யாரும் இல்லையேன்னு நினைச்சிடாத. அதான் அக்கா நான் இருக்கம்ல. எங்க வீட்ல வந்து ஒரு 2-3 நாள் இருந்துக்க. கீதாக்கா, நீங்க என் மேல என்ன பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நான் தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிடவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேனகா. இங்க பாரு மேனகா, உன்னை உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு உன் மைனிகாரி உங்க அம்மா செஞ்சு தரக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வீட்ல சுகமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. மிதிக்கு தள்ளி போட்டாளா? என்ன கோல் முட்டி கீதா என் சம்மந்திகாரி கிட்ட கலர் கலரா ரீல் விட்டுக்கிட்டு இருக்க? என்ன மைனி நீங்க கீதாக்காவை இப்படி சமட்டி தள்ளி விட்டியே? மேனகா, நீ வேன்ல உங்க மாமியார் வீட்டுக்கு தானே போயிட்டு இருந்தா. இப்ப என்னத்துக்கு வேனை விட்டு கீழே இறங்குனா? அது கீதாக்காவ என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் கீழே இறங்கி வந்தேன். என்ன திமிரட்டி உனக்கு? அவ பாட்டுக்கு வேன்ல போயிட்டு இருந்தா. அவளை நிப்பாட்டி கீழே இறக்கி விட்டு என்னமெல்லாம் அவகிட்ட கோல் முட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா? மைனி, கீதாக்காவை அடிக்காதீங்க. மேனகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. மரகதக்கா, இங்க மைனி கிட்ட சொல்லுங்க, கீதாக்காவை அடிக்கேண்டா, அவங்க பாவம். ஆமா, இவளா பாவம், சரியான கோல் முட்டி. இங்க பாரு மேனகா, நீ பேசாம வேன்ல ஏறி உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. இவகிட்டலாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. என்னக்கா நீங்க இப்படி சொல்லுதீங்க? நீங்க மட்டும் எங்க மைனி கிட்ட பேசலாம், ஆனா நான் மட்டும் கீதாக்கா கூட பேசக்கூடாதா? நானும் கீதாக்காவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. கீதாக்கா சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க எல்லாருமே கீதாக்காவோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆனா அதெல்லாம் நடக்கலல. அதான் என் மேல பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்குதீங்க. கீதா ஒரு கிறுக்கினா அவ சொன்னதை கேட்ட இவ அதுக்கு அடுத்த கிறுக்கி. கீதா, வாய் திறந்து சொல்லு. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமா? ஆமாட்டி, கீதாவை மட்டும் தனியா அடிச்சிருக்க கூடாது. உன்னையும் சேர்த்து போட்டு மிதிச்சிருக்கணும். அன்னைக்கு குமாரண்ணே உங்களை துவைச்சு இந்த கொடியில காயப்பட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு பதிலா உப்பு கண்டம் போட்டிருக்கணும். வெயில்ல நல்லா காஞ்சி சுருண்டிருப்பிய. இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய் பேசிருப்பேளா? வாயை திறந்தா பொய், சரியான பொய் புழுவினி. சரியான பொறாம பிடிச்சவங்கம்மா. இங்க பாரு மேனகா, கீதாலாம் ஒரு ஆளே கிடையாது, சரியான கோல் முட்டி. அவகிட்ட பேசுறத விட பேசாம இருக்கிறதுதான் நல்லது. நீ அவ கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு நாங்க எல்லாரும் உன் மேல பொறாமையில இருக்கமா? யாரு உன் மேல பொறாமையில இருக்காவுன்னு நான் உன்கிட்ட சொல்லட்டா? என்ன சொல்ல போறிய? என் கிட்ட வா சொல்லுவேன். இங்க பாரு மேனகா, என்னக்கா சொல்லுதிய? ஆமா மேனகா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இப்ப சொல்லு, உன் மேல யாரு பொறாமப்படுதா ஒண்ணு? அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் என்னைக்கு உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன்? எல்லாம் உண்மைதான். அதுக்குதான் உன் மைனிகாரி உங்க மாமியார் வீட்டுக்கு ஒண்ணு அனுப்பி வைக்க. அப்படின்னு இந்த கீதாக்கா இப்ப சொல்லு, கீதா தானே உன் மேல பொறாமப்பட்டு இருக்கா? ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அப்ப கீதாக்காவா என் மேல பொறாமப்படுதாவோ? அந்த பொறாமையில தான் நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு வேனை நிப்பாட்டி என்ன கீழே இறக்கி விட்டு இப்படி எல்லாம் கதை பேசிக்கிட்டு இருந்திருக்காவோ. உன்கிட்ட கதை பேசல, இவ்வளவு நேரமா கோல் மூட்டி கொடுத்துட்டு இருந்திருக்கா. மைனி, என் சார்பில கீதாக்காவுக்கு இன்னும் 2 அடி சேர்த்து போடுங்க. நான் உனக்கு அக்கா மாதிரி என்னையாடி அடிக்க சொல்லுதா? கோல் மூட்டி கீதா,
என்கிட்டயே உன் வேலையை காட்டுதியா? ஏக்கா, நீங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இங்க பாரு மேனகா, அவ சொல்லுதா இவ சொல்லுதான்லாம் பேச்சு கேட்டுக்கிட்டு உன் மைனி மேல கோவப்படாத. உன் மைனி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டாள்ல. ஆமாக்கா, நான் சீக்கிரமே எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புதே, நேரம் ஆயிட்டு. சரி மேனகா, சீக்கிரமா வேன்ல ஏறு, நேரம் ஆகுதுல. மைனி, நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன். டாடா, பை பை. பை மேனகா, போயிட்டு வா. நான் உன் மைனிகாரி கிட்ட சொல்லிடுதேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கீதா ஓடியே போயிட்டாள. எங்க போனாலும் இந்த ஊருக்குள்ளதானே சுத்துவா. அப்புறம் இருக்கு பாருங்க உனக்கு. ஏக்கா, என் சம்மந்திக்காரி கிட்ட அப்படி என்னத்தக்கா சொன்னீங்க? சந்தோஷ முகத்தோட வேன்ல ஏறி ஒரே போக்கா போயிட்டா. ஒரு விஷயத்த சொன்னேன் சின்ன பொண்ணு, அவ பாட்டுக்கு டாடா பை பைன்னு கிளம்பிட்டா. எப்பாடா, எப்படியோ என் சம்மந்திக்காரி மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏக்கா, அது என்ன விஷயம்னு என்கிட்டயாவது சொல்லுங்களா? கிட்டவா சொல்லுதே. சொல்லுங்கக்கா.